அடியே கலகார பாவி பாவி, ஏன்டா இப்படி இருக்க? உங்க அண்ணனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்துறியாடி நீ? எங்கேயோ போற பொண்ணாடிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கடைசியில் அவன் சாபம் கொடுத்த மாதிரி நடந்து போயிடுச்சடி. இல்லடி இல்ல, இதுக்கப்புறம் நீ சுத்தப்பட மாட்ட. இதுக்கு மேலயும் நீ பண்ற அராஜகத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வாடி வாடினா என்னடி மறைக்கிற? போட்டன தெரியுமா? வாடி வாடிங்கறல வாடி. நில்றீங்க. ஏய் வசந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? அடியே இங்க பாரு, சாமி மேல சத்தியமா அந்த கேவலம் புடிச்சவனை இதோட மறந்துடுறேன். அவன் நினைப்பு கூட என் மனசுல இருக்காதுன்னு சத்தியம் பண்ணி குடுறேன். பண்ணுடி, பண்ணுன்னு சொல்றேன்ல. வசந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க, இதுல தலையிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும்னா எனக்கு இப்பவே இந்த இடத்துலயே முடிவு தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க, அவனை ஒழிச்சு தலை முழுகிட்டே இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும். அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்றேன்? முதல்ல சத்தியம் பண்ணி தர சொல்லுங்க. ஏய், சத்தியம் பண்ணுடி, பண்ணுடி. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா நிக்கிறான் பாருங்க. ஏய், உன் அண்ணனை பாருடி, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு பாருடி. அந்த பிச்சைக்கார பையன் சொன்ன வாக்கு பழிச்சிருச்சே, இப்ப என்னடி பண்ண போற? ஒண்ணு பண்ணுடி, உங்க அண்ணனை கொன்னுடு. அவனை கொன்னுட்டா நான் உயிரோட இருப்பனா? நானும் போய் சேர்ந்துருவேன். இந்தா நீ உன் அப்பனை சேர்ந்துட்டு அவனை பழி வாங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அடி, சத்தியம் பண்ண போறியா இல்லையா? அடி அடியே, முடிவா கேக்குறேன்டி. சத்தியம் பண்ணி தர முடியுமா? முடியாதாடி? முடியாது. ஏய், அப்ப நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போடி. போடின்னு சொல்றேன்ல. ஏய் வசந்தா, அவ்வளவு திமிராடி உனக்கு? அடி போய் தொலை. ஏய் வசந்தா, என்ன பண்ற? இங்க பாருடி, கடைசியா சொல்றேன், நான் இனிமே அவனை பார்க்க மாட்டேன். அவன் இருக்கிற தசபக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லு, நான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்கிறேன். இல்லன்னா தலைகீழ நின்னாலும் நான் உன்னை சேர்க்க மாட்டேன்டி. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சும்மா இருங்க. ஏண்டி, நம்ம குடும்பம் இந்த நிலைமை காணதுக்கு அப்புறமும் அவனை பழிவாங்கறதா முக்கியமாடி? அப்படி இல்ல திமிரு பிடிவாத உனக்கு? கூட பிறந்த அண்ணன் உனக்கு முக்கியம் இல்லையாடி? ஏய், இதெல்லாம் பேசுற நேரமா இது? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நித்யாவை கூப்பிட்டு உள்ள போ. நித்யா, உள்ள வாமா. சொல்றேன்லம்மா, வா. நீங்க என்னங்க சொல்றது? நான் சொல்றேன், இவ இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா முதல்ல நான் சொன்னதை செய்யட்டும். எங்க நாம இவளை எப்படி எல்லாம் வளர்த்தோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நாம ஆசைப்பட்டோம். ஆனா இவ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த பையதான் முக்கியம்னு ஒரு ராத்திரியில போனாலே வாழ்க்கை நல்லபடியா அமைக்க முடிஞ்சுதா? இல்லையே, வாழ்க்கைய நாசமாக்கடில திரும்பி வந்தா. வந்தபடியே இருந்திருந்தானா இவ வாழ்க்கை நல்லபடியா மாறி இருக்கும். நாமளும் நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருப்போம். ஆனா இவ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்ப அவனை பழிவாங்க அவன் வீட்டுக்கு போனா. அவனை இங்க கூட்டிட்டு வந்தா. என்னாச்சு? இன்னைக்கு என் புள்ள உயிர் பழைச்சு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. இல்லைங்க, எனக்கு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இவ உள்ள போலாமா வேணாமாங்கிறது இவ சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. வசந்தா, சொன்னா கேளு. நீங்க பேசாம இருங்க. சொன்னா கேளுங்க, வா. ஏய் ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இப்ப பார், கோவத்துல போயிட்டு இருக்கா. போகட்டுங்க, என்ன பண்ண சொல்றீங்க? அவ கோவத்துக்கு மொத்த குடும்பத்தையும் பலியாக்கணும்ங்கறீங்களா?
ஏய், உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. அவ போயிட்டு இருக்காங்கற. ஏங்க ஏங்க நித்யா? நில்லுங்க. எங்க நித்யா? போறீங்க? வாங்க இப்படி. ஏய், வாங்க என்ன இப்படி. பண்ற நீ? அவ எங்க போயிட்டு போக வா. போறா அவ? கோவம் வசந்தா, செஞ்சா நீ என்ன திரும்பி பண்ற? வருவா. போங்க உள்ள. நீ கூட்டிட்டு வா, நான் போங்க போறேன். ஏய், நீ அவ போய் வரா, கூட்டிட்டு வான்னு நீங்க போங்க உள்ள. சொல்றேன். நான் போறேன். போங்க. வசந்தா. போங்கன்றல. அக்கா அம்மாங்க பின்னாடி துணி காய போட்டுட்டு கொஞ்சம் இருக்காங்க. உங்களை கூப்பிடுங்க. பாட்டி ஆ, நீங்களும் கொஞ்சம் உள்ள வாங்க. ஏன்பா? சொல்கிறேன் உள்ள வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. நீங்க உட்காருங்க. மதே மதே என்னப்பா? உட்காருங்க சொல்றேன். திவ்யா ஒண்ணுமே புரியலையே. திவ்யா வரேங்க. என்ன நடராஜ் கூப்பிட்டியா? கொஞ்சம் இரு, அம்மா வந்துட்டோம். என்னப்பா, என்ன விஷயம்? என்ன மதி, ஏன் இப்படி பண்ற? வரும்போது புரோக்கரை பார்த்தேன், வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டிருந்தியா? ஆமா நடராஜ், நான் அவ்வளவு தூரம் சொல்லி ஏன் இப்படி நடந்துக்கிற? இதுல என்ன இருக்கு? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? என்ன அண்ணி, அவர்தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, எதுக்கு நீங்க தனியா வீடு பார்த்து போகணும்னு சொல்றீங்க? நீங்க போக கூடாது அண்ணி, இங்கதான் இருக்கணும். பாத்தியா மதி, திவ்யா அவ்வளவு தூரம் சொல்றா, நான் சொல்றேன், என் அம்மா கூட அதான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொன்னாலும் நீ யார் பேச்சையும் கேட்க மாட்ட, அதானே? இதுக்குதான் இப்படி பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிட்டு இருக்கியா? பின்ன புரோக்கர் சொன்னப்ப எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்தது தெரியுமா? அது கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வேணா தள்ளி பாருங்கன்னு சொன்னியாமே. எப்படி இருந்தாலும் நான் தனியா இருந்து பழகிக்க வேண்டாமா? அதான் ஏன்னு கேக்குறேன். நான் உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். ஏய், என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு, நானா? இங்க பாரு மதி, நீ தனி வீடு போறதெல்லாம் சரியா வராது. நீ இங்கதான் இருக்க. நடராஜ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்க மதி, இங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தனி வீடு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ, அப்போ நான் 6 மாசம் கழிச்சு போனா சரியா? அதுக்கு இப்பவே போயிடலாமே. என்ன மதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க. இல்ல நடராஜ், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீயே யதார்த்தமா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு மதி, நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? சொல்லு. இங்க பாரு, எத்தனை தடவை சொல்றது? சண்டை போட்டுதான் நான் தனியா போணுமா? கடைசி வரைக்கும் நம்ம இதே பாசத்தோட இருக்கணும்னா நான் தனியா போறதுதான் சரி. புரிஞ்சுக்கோ. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, உனக்கு இப்போ தெரியாது, நான் தனியா போனதுக்கு அப்புறமா தான் உனக்கே புரியும். நம்ம 3 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். அதத்தான் நானும் சொல்றேன். ஒத்துமையா இருக்கணும்னா ஒண்ணா இருக்க கூடாது. இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மதி. இப்ப நீ தனியாள் இல்ல, கையில குழந்தைய வச்சுட்டு உன்னால எப்படி தனியா இருக்க முடியும்? அதனால என்ன, அம்மா கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும். இங்க பாரு மதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உன்னையே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அம்மா கூட்டிட்டு போறன்ற. நடராஜ், நான் சொல்றத கொஞ்சம். மதி, குழந்தை அழுது, என்னன்னு போய் பாரு. போ. அம்மா இங்க பாருங்கம்மா, இங்க மதிக்கு யாராலையும் எந்த கஷ்டமும் இல்லை. சும்மா அவளாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாம என்னம்மா பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அவன் உன்னை கூப்பிடுறேன், சூர்யாவை கூப்பிடுறேன்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லு. நீ பேசிடுமா, நீ வருவேன்னு தெரிஞ்சாதான் அவ தனியா போறேன்னு சொல்லுவா. வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா? யாரும் வர மாட்டாங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. அவ வந்த உடனே பேசிடுங்கம்மா. திவ்யா போய் காஃபி போட்டோம். சரிங்க. என்னம்மா செய்ற? ஸ்வீட்டடி, குலாப் ஜாம். அப்போ மருமக கிட்ட இருந்து மொத்தமா விடுதலைன்னு சொல்லு. மருமக மாதிரி இருந்தவ கிட்ட இருந்து. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா?
நீ வேணா பாருடி, விவாகரத்து வந்த கையோட நானும் உங்க அப்பாவும் ஆசைப்படுற மாதிரி பாபுவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். சும்மா இல்ல, தடபுடலா இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி. நல்ல விஷயம் தானம்மா. ஆனாலும் நீ இன்னைக்கு அளவுக்கு அதிகமா சந்தோஷமா இருக்க. அது வேணா உண்மைதாண்டி. இத்தனை நாள் அவ பண்ண அழிசாட்டியத்துக்கு இன்னைக்குதான் பாபு சொன்ன வார்த்தை இருக்கே, அம்மாடி, கடலுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. பர்வதா, இதோ வரேங்க. உங்க அப்பா ஒரு வேலையை செய்ய விட மாட்டாரு. இத கொஞ்சம் பாத்துக்கடி, நான் வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க? நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல போறீங்க? அட சும்மாதான். சும்மா தானே, எதுக்கு போறீங்க? அந்த கடங்காரி இனிமே வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் குலோப் ஜாமுன் செஞ்சிட்டு இருக்கேன், இருந்து சாப்பிடுங்க. இந்த ராஜி தான் வந்திருக்குல்ல, அது சாப்பிடும். ஏ, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? யார் சொன்னா சந்தோஷம் இல்லைன்னு? இப்பதான் மனசு இறுக்கம்லாம் போய் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, இருந்து சாப்பிடுங்க. அட வேலை இருக்குடி, போயிட்டு வந்து சொன்னா சாப்பிடுறேன். கேளுங்க. சொல்றத கேளு. இருங்க. அதெல்லாம் முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க வீட்ல இருந்து தான் ஆகணும். சொன்னா என்ன கேளுங்க. சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுது? சொன்னா கேக்குறீங்களா? என்னம்மா கலாட்டா இங்க? பாரு, அவர் கடைக்கு போறேன்னு சொல்றாரு. என்னப்பா அம்மா செஞ்ச குலாப் ஜாமுன்ல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? நீங்க தப்பிக்க முடியாதம்மா. இல்ல இல்ல, விடாதீங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் பைய குடுறே. சொல்றத கேளுங்க. பைய இருந்து குடுறே. சாப்பிடுங்க. நானும் மதியம் ஒண்ணு சேரக்கூடாது? கேவலமான இவளுக்கு முன்னாடி ஏன் நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டக்கூடாது? இவளுக்காகவே நான் மதி கூட ஒண்ணு சேர போறேன். நாங்க நல்லா வாழ்றத பார்த்து இவ வயிறு எறிஞ்சு சாகணும். என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்குறான் பாட்டி. உர மருந்தெல்லாம் கொடுத்தியா? கொடுத்தேன் பாட்டி. நல்ல வேலை, நீங்க சொன்ன கைவேத்தியம் தான் ரொம்ப உதவியா இருந்துச்சு.
இந்த காலத்துல தான் தும்முனா கூட ஆஸ்பத்திரியில் போய் நிக்கிறாங்க. எங்க காலத்துல எல்லாமே கை வைத்தியம் தான். அப்படி வளர்ந்த பிள்ளைங்க ஆரோக்கியமாவும் திடகாத்திரமா தானே இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதாங்கத்த. பிள்ளைங்களை வளர்க்கறது என்னமோ இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஏமா எத்தனை நாளைக்கு தான் நீங்க உங்க காலத்தை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாம் ஒரு ஆதங்கம் தான். இந்த நடராஜ் திவ்யாவை வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்கான். எங்க காலத்துல எந்த புருஷனும் பொண்டாட்டிய வாக்கிங் கூட்டிட்டு போனதா சரித்திரமே இல்ல. இப்பதான் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. திவ்யா கூட நட்ராஜ் இருக்கா, நான் இருக்கேன் பாத்துக்கிறதுக்கு. மதிக்கு யார் இருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காம தனியா போறேன்னு சொல்றாளே அத்தை. நட்ராஜ் என்னடனா என்ன மதி கூட போகவே கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா நீதான் பார்த்தல நடராஜ் வந்த உடனே திவ்யா எப்படி நடிக்கிறான்னு. அவதானமா சொன்னா நான் போனா பரவாயில்லன்னு. இப்போ அத பத்தி எதுவுமே தெரியாத மாதிரில நடிக்கிறா. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றியா? அப்படியே இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த வீட்ல இருக்க முடியும் நீ நினைக்கிற? அவ கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல மதி, நீ குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. விடுமா, எவ்வளவோ பார்த்தாச்சு. இந்த கஷ்டத்தையும் பாத்திர வேண்டிதான். ஏமா மதி, திவ்யா இந்த மாதிரி நடிக்கிறான்னு நடராஜ் கிட்ட சொல்லிட வேண்டியதானே? ஐயோ பாட்டி, திவ்யாவும் சரி நடராஜும் சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் எமோஷனலான டைப். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பேசி ஆகணும். குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்கிறது கஷ்டம்தான். நடராஜ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சுதாமா ஆகணும். நான் என்ன அம்மாவை மொத்தமா என் கூட இருக்கணும் நான் சொல்ல வரேன். ஏதோ கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்து தானமா சொன்னேன். இந்த பாருமா, நடராஜ் கிட்ட கிளியரா கேட்டு சொல்லு, முடியுமா முடியாதான்னு. தூங்கிட்டானா? சரி, உள்ள கொண்டு வா.